ஏன்னா அன்பார்ந்த மக்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிற விஷயம் வந்து ரொம்ப இன்ஃபர்மேஷனாக இருக்கும் அண்ட் அடிஷ்னலாக ஒரு அன்பாக்சிங் இருக்குது. ஸோ இதை ஃபுல்லாக பாருங்கள். புதுசாக பார்க்குற யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. கேஸ் ஆக்சுவலி இப்போ ஆம்ப்ளிஃபையர் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் நம்ம முழு வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த முழு வீடியோ முழுக்க ஆம்ப்ளிஃபையர் டைப்பில் தான் இருக்குது. ஆடியோ அப்படின்றத மட்டும் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். அப்படிப்பட்ட ஆடியோ சிஸ்டம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு ஃபீச்சர் இருக்கக்கூடியது இருக்குது. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ஒரு கிளிப் ஒன்று சொல்லணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேறு ஒரு லொக்கேஷனில் வீடியோ ஷூட் பண்ணுறதா இருந்தோம். பட் வெயில் அதிகமாக இருந்த காரணத்தினால கேமரா ஆஃப் ஆகிற சுச்சுவேஷனுக்கு போயிடுச்சு. ஸோ அதனால் நம்ம இங்கேருந்து எடுக்கிறோம். மேபி இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஆக்சுவலா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆம்பிளிஃபையரோட டைப்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் ஏபி இருக்குது, கிளாஸ் ஹெச், கிளாஸ் டி, கிளாஸ் டி, இந்த மாதிரி பல வேரியன்ட் இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளாஸ் டி அப்படின்ற ஒரு செக்மெண்ட் ரொம்ப பாப்புலர் ப்ளஸ் ரொம்ப எஃபிஷியன்ஸ் ஆனது. இப்போது ஒரு கிளாஸ் ஏபி வகை ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுலே கிட்டத்தட்ட எஃபிஷியன்சி லாஸ் ஆக சான்சஸ் அதிகம். அதை ஓவர் கம் பண்ணுற விதமாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு டிவைஸ் செட் ஆஃப் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் டி அப்படின்ற ஒரு செக்மெண்ட் ஒன்று. இந்த கிளாஸ் டி செக்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ் சொல்லணும்னா இது எந்த அளவுக்கு சூப்பராக நல்லா ரிலேட்டடாக ஒரு சூப்பரான ஒரு அவுட்புட்டை கொடுக்கக்கூடியது இருக்கோ அந்த அளவுக்கு இது காஸ்ட் வைஸும் அதிகம். ஸோ அதுதான் இதோட மைனஸ். ஸோ அந்த ரீசன்னால தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை மாதிரி பல பேர் யூஸ் பண்ணுற டிவைஸில் இந்த கிளாஸ் ஏபி வகை, அதாவது டிரான்சிஸ்டர் பேஸ்டு ஐசி பேஸ்டு இருக்குல்ல, இதுதான் கிளாஸ் ஏபின்னு சொல்லுவாங்க. கிளாஸ் டின்றது பார்த்தீங்க அப்படின்னா டிரான்சிஸ்டர் பெரும்பாலும் மாஸ்ஃபெட் தான் வரும். மாஸ்ஃபெட் சீரிஸ் வேறுன்னு உங்களுக்கு தெரியும், மாஸ்ஃபெட் தான் வரும். ஸோ இதுதான் விஷயம். இது இல்லாமல் கிளாஸ் டி இருக்குது. கிளாஸ் டி இல்லை, இந்த என் பேரில் தமிழ்ன்ற பேரில் டி வரும்ல, அந்த நேமில் இருக்க டி பார்த்தீங்க அப்படின்னா சிப்செட்டில் யூஸ் பண்ணக்கூடியது வரும். இந்த கிளாஸ் டிலையும் சிப்செட் யூஸ் பண்ணுறது வரும். ஃபஸ்ட்டு கிளாஸ் டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அனலாக் இன்புட் சிக்னலை பல்ஸ் வித் மாடுலேஷன் அப்படின்ற ஒரு டெக்னாலஜியாக கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது தான் இந்த கிளாஸ் டியோட டாப் நாச் பாயிண்ட். இது ஏன் இப்படி பண்ணுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இதோட சிஸ்டமேட்டிக் ஸ்ட்ரக்சரே அந்த மாதிரி தான். அண்ட் அடிஷ்னலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பேஸை ஆக்குப்பை பண்ணுது. பார்த்தீங்களா, இப்போ கிளாஸ் ஏபி ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செட் ஆஃப் ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணுற இடத்த விட இது ஒரு அதில் ஒரு 30% மட்டும்தான் ஸ்பேஸை ஆக்குப்பை பண்ணும். ஸோ அப்போ ரொம்ப ஸ்பேஸை அதிகமாக எடுத்துக்காது. இதிலே 500 வாட்ஸ், 1000 வாட்ஸ், 2000 வாட்ஸ் இந்த மாதிரிலாம் போகும். ஸோ அது கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஏபியோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுவும் கம்மியாக தான் இருக்கும் ஸ்பேஸ். இப்போ என்ன பார்த்தீங்க அப்படின்னா இண்டோனேஷியன் சர்க்கியூட்ஸ்னு சொன்னேன். பார்த்தீங்களா, இந்தோனேஷியன் சர்க்கியூட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் நிறைய வீடியோஸ்லையும் பார்த்துருக்கேன். அந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃப்ரீயான கர்ப்பர் ஃபைல்ஸும் இருக்குது. அதெல்லாம் நம்ம எடுத்து R&D பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பேசிக்காக இருக்கிற விஷயத்த ஒரு கிளாஸ் டியோட ஒரு 1000 வாட் சர்க்கியூட் எப்படி இருக்குன்ற ஒரு பேசிக்கான விஷயத்த நான் சொல்கிறேன். இது என்னோட புரிதலுக்கு ஏற்றது. இதில் ஏதாவது மாற்று விஷயங்கள் இருக்குன்னா நம்ம போக அப்டேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு அனலாக் இன்புட் சிக்னல் கொடுக்குறோம். அனலாக் இன்புட் சிக்னல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப்பில் போயிட்டே இருக்கும். அதை வேவ் சிக்னலுக்கு மாற்றுறோம். பார்த்தீங்களா, அதுதான் இந்த ஆம்ப்ளிடியூடோட மெயின் ஒர்க்கு. இப்போ நான் இன்புட்டில் ஒரு கொடுக்குறேன் ஒரு NE5532 ஒரு என்ன சொல்கிறது கெயின் சர்க்கியூட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கெயின் சர்க்கியூட் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பேசிக் தான் சொல்கிறேன். இது இப்படி தான் இருக்குன்றது ஒரு அசம்ஷன் தான், சேஞ்சஸும் இருக்கும். சரிங்களா, இந்த பேஸ் சர்க்கியூட் என்ன பண்ணும் அப்படின்னா மாஸ்ஃபெட் சர்க்கியூட்டோட கண்ட்ரோலுக்கு பிஃபோர் இருக்கக்கூடியது. அதாவது எப்படின்னா இப்போ நான் கொடுக்குற சிக்னலை இந்த NE5532 இல்லைனா 4558 ஐசியோ இல்லை TL07 இல்லை TL072 இந்த மாதிரி டைப்பில் ஐசிஸ் இருக்குல்ல, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப் ஆம்ப்னு சொல்லுவாங்க. இந்த ஆப் ஆம்ப் என்ன பண்ணும் அப்படின்னா கொடுக்குற இன்புட் சிக்னலை 2 டைப்பில் பண்ணும். ஒன்று இதோட காம்போனன்ட்ஸை சேஞ்ச் பண்ண முடியுமா, பேஸ் டபுள் கண்ட்ரோல் பண்ண முடியும், இதை கெயின் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண முடியும். அண்ட் சப் ப்ரீ யூஸ் பண்ணுறாங்களா அந்த மாதிரி சர்க்கியூட்லேயும் பயன்படுவாங்க. இந்த ஆப் ஆம்போட ஸ்பெக்கு அதோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதோட யூஸ் பண்ணுற பிளேஸுக்கு ஏற்ற மாதிரி மாறும். சரிங்களா, ஸோ அந்த ஆப் ஆம்பில் நம்ம இன்புட்டாக கொடுக்குற போது என்ன பண்ணணும்னா சிக்னலை ஒன்று இப்போ கெயின் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. நம்மளோட ப்ராசஸ்க்கு கெயின் பண்ணுது. அந்த கெயின் பண்ணுது இது பார்த்தீங்கன்னா ஒரு 12012 இல்லைனா DC சப்ளை 15015 ஒர்க் ஆகும். இதோட சுற்றி இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1/4 வாட் ரெசிஸ்டர்ஸ் தான் அதிகபட்சம் இருக்கும். மேக்ஸிமம் சப்போஸ் பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கியூட்குள்ளே என்ட்ரு ஆகிற வரைக்கும் இந்த 1/4 வாட் தான் இருக்கும். அதுக்கு மேலே தான் 1/2 வாட்டுக்கு மாறும் ரெசிஸ்டர்ஸ் எல்லாமே. ஸோ இது நம்ம கெயின் சர்க்கியூட்டாக கொடுத்துட்டோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கியூட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிற பிளேசஸ் இந்த கிளாஸ் டியோட சிப்செட் டைப்புன்னு இருக்கும்.
இது எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம இன்புட் அவுட், அதாவது இந்த கெயின் பண்ண சர்க்யூட்லேருந்து வரக்கூடிய அந்த கெயினரான இன்புட்டை வந்து கிளாஸ் டிக்குள்ளே புல் பண்ணும். இந்த கிளாஸ் டி போர்டோட அவுட்ரு ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு ஒரு போர்டு காட்ட போகிறோம். இது ஒரு சாம்பிள் போர்டு. நம்ம 1000 வாட்ஸ்ன்றதுக்கான ஒரு எக்ஸாம் சொல்லிட்டு இருக்கேன்ல, ஒரு வந்து 9090 டிசி சப்ளையில் வேலை பார்க்குற மாதிரி வச்சுக்குவோம். அப்போ அது என்ன பண்ணுவோம்னா, டிரான்சிஸ்டரும் மாஸ்ஃபெட்டும் 2 டைப்பில் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து மாஸ்ஃபெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மாஸ்ஃபெட் சீரீஸில் பார்த்தீங்கன்னா IRFP 4227 அப்படின்ற ஒரு நம்பர் தான் இருக்குது. இதே மாதிரி MJ சீரீஸ்லேயும் வந்து டிரான்சிஸ்டர்ஸ் இருக்குது. இது என்ன பண்ணணும்னா, இதுக்கு வந்து எப்போயுமே டிரான்சிஸ்டருக்கும் சரி மாஸ்ஃபெட்டும் சரி 2 டைப்பு. டிரான்சிஸ்டரும் மாஸ்ஃபெட்டும் டிஃப்ரெண்ட் ஆகும் அதோட ஒவ்வொரு ப்ராசஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஆனால் ரெண்டும் காமனாக இருக்க விஷயம் பார்த்தீங்கன்னா, பவர் இன்புட் போச்சு அப்படின்னா பேஸ் இன்புட்லேருந்து வரக்கூடிய சிக்னலை ஆம்ப்ளிஃபை பண்ணி எமிட்டர் மூலமாக தள்ளுறது தான் இதோட ப்ராசஸாக இருக்கும். மாஸ்ஃபெட்டுக்கு சில சேஞ்சஸ் இருக்குது. மாஸ்ஃபெட் பார்த்தீங்க அப்படின்னா இண்டக்டர் அப்படின்ற ஒரு அவுட்புட் பிளேஸில் வந்து இருக்கும். அது வந்து ஒரு குட்டி டொராய்டலோட வைண்டிங்கில் வந்து இருக்கும். ஆனால் அந்த டொராய்டல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேயர், அதாவது என்ன சொல்கிறது, இந்த மாஸ்ஃபெட்லேருந்து அவுட் ஆகக்கூடிய ஸ்பீக்கரோட பவர் இருக்குல்ல, அதை மட்டும் அந்த இண்டக்ட் பண்ணி, அந்த மியூஹெச்னு சொல்லுவாங்க, அதை இண்டக்ட் பண்ணி அவுட்புட்டில் ஸ்பீக்கரில் தள்ளக்கூடியது. ஸோ அப்போ அந்த இன்புட் சிக்னல் வந்து மாஸ்ஃபெட் சீரிஸோட ஐசிஸ்குள்ளே போய் அதை வந்து ப்ராசஸ் பண்ணும். லெஃப்ட் சிக்னலுக்கும் சரி ரைட் சிக்னலுக்கும் ப்ராசஸ் பண்ணும். அந்த மாதிரி மாறினதுக்கப்புறம் அவுட்புட்டில் ஸ்பீக்கரில் வந்து மொத்தமாக ரெண்டும் கம்பைன் ஆகி இண்டக்டர் வழியாக வெளியே அவுட்புட் ஆகும். இந்த இண்டக்டர் வழியாக அவுட்புட் ஆகுதில் ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போட அவசியம் போடுவாங்க. அது வந்து இன்டர்நெட் சர்க்கியூட் அதிகமாக பார்த்துருக்கேன். இது வந்து நான் ஓரளவு R&D பண்ணி தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஸோ இப்போ இதை நம்ம ஏன் சொல்ல வரோம் அப்படின்னா, எதிர்கால கட்டங்களில், ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் கிளாஸ் ஏபி வகை ஆம்பிளிஃபையர் வந்து அதிகமாக ஆதிக்கம் பண்ணுதுன்றது உங்களுக்கே தெரியும். ஈவன் வந்து இப்போ நம்மளே வீடியோ பண்ணுறதா இருக்கட்டும், அதில் வந்து பார்த்திங்கன்னா டிரான்சிஸ்டர் ஆம்பிளிஃபையர் வந்து ஃபார் சப்-பர்பஸ்ன்னு போடுறோம். ஏன் இதை அடுத்து கிளாஸ் டியாக மாறக்கூடாதா? மாறலாம்ல. இன்னும் பவரான சிஸ்டம்ஸ்லாம் ரெடி ஆகலாம்ல. ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா, நான் ரொம்ப மதிப்பு வச்சிருக்கக்கூடிய, அதாவது என்னோட அன்புக்கு ரொம்ப பாத்திரமா இருக்கக்கூடிய சிவா அண்ணன் வீடியோ பார்த்தேன். அவங்க வந்து ஒரு 15 இன்ச்சு ஒரு சப்வூஃபர், ஆக்டிவ் சப்வூஃபரில் ப்ளஸ்ஸு ஒரு டர்போ சப்வூஃபர் ஆட் பண்ணி ஒரு கஸ்டமருக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1000 வாட்ஸ்க்கான கிளாஸ் டி போர்டு வந்து இன்சர்ட் பண்ணி சொன்னார். ஸோ அப்போ தான் நான் யோசித்தேன், இந்த ஃபீல்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த கட்ட என்ன சொல்கிற லெவலுக்கு நகர்ந்து கொண்டு இருக்குது. ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், கிளாஸ் ஏபி வகை ஆம்பிளிஃபையர் டைப்லேயே நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம். ஆனால் தவறு கிடையாது. இது எல்லாமே வந்து புதியன வரும்போது பழையன கழிதல் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு தான் இருக்க போகுது. நம்ம இன்றைக்கி இருக்கோம், நமக்கு அடுத்த ஒரு ஜென்ரேஷன் வருவாங்க. அவங்களுக்கு நம்ம வந்து இந்த பூமியில் வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கான ஒரு பழைய ஆள் தானே. அவங்க புது ஜென்ரேஷன் வரும்போது அந்த ஜென்ரேஷன் போகுது. அந்த மாதிரி தான். ஸோ கிளாஸ் டி அப்படின்ற ஒரு செக்மெண்ட் வந்து வளரப்போகுது, வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அது ரொம்பவும் மிராக்குலஸாக இருக்கும். ஏன்னா ஒரு நார்மலான, இப்போ நான் வந்து ஒரு 15,000 ரூபாய்க்கு ஒரு ஆம்பிளிஃபையர் செய்ய போகிறேங்க. அந்த 15,000 ரூபாய் ஆம்பிளிஃபையரில் வந்து கிளாஸ் ஏபி அண்ட் கிளாஸ் ஹெச் இந்த மாதிரி டைப்பில் நான் ஆம்பிளிஃபையர் போடுறேன்னா இது அப்படியே கிளாஸ் டிக்கு கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அப்போ கஸ்டமர்ஸ் வந்து அவங்களோட ரெக்யர்மெண்ட் அதிகமாகிடும். இப்போ வந்து எனக்கு ஒரு 10 இன்ச் மினிமம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 8 இன்ச் சப்வூஃபர்ல வந்து எல்லாமே பண்ணுறோம். அப்போ மினிமமே 12 இன்ச்சாக மாறிடும். யோசிச்சு பாருங்களேன். ஸோ அது வந்து இந்த கட்டம் வந்து பார்த்தீங்கன்னா காலகட்டம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறேன், ஒரு கண்டுபிடிப்பை நோக்கி, ஒரு அடுத்த டெக்னாலஜி நோக்கி போக போகுது. ஸோ அதுக்கு நான் சொல்லக்கூடிய என்னோட கருத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட் என்னென்னா, என்ன மாதிரி டெக்னீஷியன்ஸ் இருக்கீங்க, இல்லை என்னையோட வெல்வெஸ்டான டெக்னீஷியனாக இருப்பீங்க அவசியம். நீங்களும் வந்து உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு சொன்னீங்கன்னா தெரியும். ஏன்னா அவங்களுக்கு அந்த நாலேஜுன்றது போனால் மட்டும்தான் அதை பற்றின ஒரு அபிப்பிராயம் வரும், ஒரு சர்ச்சிங் பண்ணி பார்ப்பாங்க. இப்போ நான் இந்தோனேஷியன் சர்க்யூட்னு சொன்னேன் தெரியுங்களா. இதுவும் இல்லாமல் வந்து இந்தோனேஷியன் சர்க்யூட் தாண்டி நம்ம கிளாஸ் அப்பெக்ஸ் இருக்குது, அப்பெக்ஸ் சர்க்யூட்ஸ் இருக்குது. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஓசிஎல் சர்க்யூட்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து கிளாஸ் டிலே பார்த்திங்க அப்படின்னா வீடியோ பார்த்துறீங்க ஒன்று என்ஜின்ற மாதிரி ஒரு வீடியோ பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்னென்னா, நமக்கு இதெல்லாம் பார்க்குறோம், தெரிஞ்சுக்கிறோம். அப்போ நம்மளோட கஸ்டமர்ஸ் அண்டு நெருக்கமான எல்லாருக்கும் வந்து கிளாஸ் டியோட இம்பார்ட்டன்ஸை தெரிவிங்க. ஏன்னா அடுத்த கட்டமாக ஒரு ஜென்ரேஷன், அடுத்த கட்டமான ஒரு டெவலப்மெண்ட்டு இந்த ஆடியோ ஃபீல்டில் வரப்போகுதுன்னா அதை வந்து நம்ம டீச் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட ஆடியன்ஸாக இருக்கட்டும், நம்மளோட பையர்ஸாக இருக்கட்டும் ஹாப்பியாவாங்க, புரிஞ்சிக்க முடியும். ஸோ ஆனால் வந்து நான் சொல்கிறேன், அந்த வீடியோ பண்ண சிவானனுக்கு வந்து என்னோடய மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா அவர் சொல்ல வர விஷயம் இன்னும் பழசவே கட்டிட்டு அழுக வேணாம், நம்ம அடுத்தடுத்து போவோம். நம்மளோட தமிழ் மக்களாக இருக்கட்டும், இந்தியாவில் எல்லா மக்களுக்குமே வந்து
அடுத்தடுத்த ஜென்ரேஷன் ஆஃப் ஆடியோ டிவைஸை கொடுத்தா மட்டும்தான் நம்மளோட நாட்டுக்கும் அது வந்து பெருமையாக இருக்கும். அப்புறம் நம்மளோட தேவைகளும் வந்து அதிகமாகும். சரிங்களா கைஸ்? அப்படின்றப்ப கிளாஸ் டியோட இம்பார்ட்டன்ஸ் இது தான். சரிங்களா? ஓகே கைஸ், இப்போ வந்து இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்த விஷயம், அதாவது எனக்கு மைண்டில் இருந்ததெல்லாம் சொல்லிட்டேன். இதில் ஏதாவது தவறுதல் இருக்குதுன்னு நினைக்கிறீங்கன்னா மன்னிச்சுக்கோங்க. பட் ஆனால் நான் நல்ல விதமாக தான் சொல்லியிருக்கேன். உங்கள் எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 2.1 ஒரு கிளாஸ் டி போர்டை வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணலான்னு கொண்டு வந்திருக்கேங்க. ஓகே கைஸ், இப்போ வரைக்கும் நான் சொன்ன விஷயம் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மெயின் வீடியோ கண்டனுக்குள்ளே வரலாம். எங்கள் கையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு TPA 3116D2 அப்படின்னு சிப்செட் யூஸ் பண்ண ரெண்டு சிப்செட் யூஸ் பண்ண ஒரு கிளாஸ் டி போர்டு இருக்குது. இது மார்க்கெட் ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 3000 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட ஆன்லைன் அமேசானில் பார்த்தீங்கன்னா 3800 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட பையிங் லிங்க் வந்து நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி வேணால் பார்த்துக்கோங்க. இதை பற்றி நான் ஃபீச்சர்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கும் இது ஏன் இவ்வளோ காஸ்ட் அப்படின்னு. இவ்வளோ காஸ்ட் வைஸ் அதிகமாக இருக்குது. கிளாஸ் டியில் என்ன இருக்குது அதான் இந்த வீடியோக்கு மெயின். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 NE5532 செக்மெண்ட் ஐசிஸ் இருக்குது. இது ஆப்பம்பாக வேலை செய்யும். இந்த ஆப்பம் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ரைட்டுக்கு பேஸ் ட்ராபிள் ஆகும். சப்வூஃபருக்கு வந்து இது சப் ஃப்ரீக்வன்சி கொடுக்குற ஒரு போர்ட்டாக வேலை செய்யுது. இதில் 2 TPA 3116D2 ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் சொன்னேன் தெரியுங்களா அந்த வீடியோவில் கண்டக்டர் MUH கண்டக்டர்னு சொல்கிறோம்ல, இண்டக்டர் இதுதான் அது. ஒவ்வொரு சேனலுக்கும் 2 கொடுத்துருக்காங்க. இதோட டேட்டா ஷீட் எப்படியோ அதுபடி செஞ்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பவர் சப்ளை இன்புட் கொடுக்கணும். ப்ளஸ் வோல்ட்டு மட்டும்தான், மைனஸ் வோல்ட்டு கிடையாது. இன்புட் பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க. ஒன்று ஹெட்ஃபோன் ஜாக் மூலியமாக கொடுக்குறது ஒன்று, அண்ட் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ப்ளக் டைப்பு USB கார்டு இருந்ததுன்னா நம்ம இதை ப்ளக் பண்ணுறது மூலிமா 2.1 அவுட்புட் எடுத்துக்க முடியும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பேஸோட ப்ளஸ், அதாவது இங்கே சப்வூஃபர் செக்ஷனு இதுதான் 100 வாட்ஸு, இது 80 வாட்ஸு, இது 80 வாட்ஸ். மொத்தம் வந்து 8 8 16 160 ப்ளஸ் ஒரு 100 260 வாட்ஸ். 260 வாட்ஸோட போர்டை பார்த்தீங்கன்னா இத்தினோடு தான் இருக்குது. இதோட மாடல் பார்த்தீங்க அப்படின்னா XH-M139 இதுதான் அதோட மாடல் நம்பரு. இதோட பில்ட் குவாலிட்டி நல்லாயிருக்கு. ரிசல்ட் வைஸ் இது எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கணும். பட் அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கினா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கிளாஸ் டி வந்து ஏன் வந்து ரொம்ப வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இதோட காஸ்ட்லேயே தெரிஞ்சுக்கலாம். இதோட காஸ்ட் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா, 3000 வந்து போட்டிருக்காங்க ஆன்லைனில். பட் நம்மக்கிட்ட வந்து இது ஒரு ரீசனபிளான ரேட்டில் தான் வந்து கொடுக்கலாம்னு நினைக்கிறோம். பட் ஆனால் பார்ப்போம் இது என்ன மாதிரி அமையுதுன்னு நோட் பண்ணுவோம். 2.1 இது வந்து எங்கே சூட்டபிள் ஆகுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வீடுகளுக்கு அப்படின்னு யோசிக்கக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் இதை வந்து ஒரு சின்ன காம்பேக்டான பிளேஸில் யூஸ் பண்ணுறது. ஒரு ஜெராக்ஸ் கடையில் வந்து ஒரு கொஞ்ச நேரம் வேலை பார்க்குறவங்க வந்து என்டர்டைன்மெண்ட்டாக வச்சுக்கணும்னா ஒரு சின்ன பாட்டு போட்டுக்கோங்க, அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அப்புறம் வண்டிகளுக்கு பயன்படுத்துகிற செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா DC பேட்டரி வரும்ல, ஸோ டைரெக்டாக வந்து யூஸ் பண்ணலாம். இன்னொன்று இதுக்கு டிரான்ஸ்ஃபார்மர்லாம் போட முடியாது. டிரான்ஸ்ஃபார்மர்லாம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா போர்டு வந்து பெஸ்ட்டு கிடையாது. இது வந்து SMP தான் போடணும். SMPSல ஒரு 12 வோல்ட் நீங்கள் கொடுக்குறீங்களா 24 வோல்ட் கொடுக்குறீங்கன்னா ஒரு 10 ஆம்ஸ் அது வேணும். ஈஸியாக வந்து நம்ம கொடுத்துட முடியாது. 5 ஆம்ஸ் தான் பத்தாது. 10 ஆம்ஸ் அது மினிமம் கொடுக்கணும். இப்போ 12 வோல்ட் செக்மெண்ட் கொடுக்குறீங்க, பேட்டரி கனெக்ஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா ப்ராப்பரான ஒரு கனெக்ஷன் கொடுத்து நீங்கள் பேட்டரி செக்மெண்ட் கொடுக்கலாம். நல்ல ரிசல்ட் எடுத்து கொடுக்கும். ஹீட் ப்ரொடியூஷன் ஆகிறத வந்து எவ்வளோ பெரிய ஹீட் செக்மெண்ட் எடுத்துருக்காங்க. நோட் பண்ணிங்களேன், ஒரு 260 வாட்ஸ் அவுட்புட் கொடுக்கக்கூடிய ஒரு போர்டு வந்து தம்தா தூண்டு சின்னது ஹீட் சிங்கில் மட்டும் போட்டிருக்காங்கன்னா அப்போ இது எப்படி வந்து இது ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணி வேலை செய்யுது. அப்புறம் ஹீட் எந்த அளவுக்கு கொடுக்கும். மேபி இது ஹீட் யூஸ் ஒரு 40 டிகிரிக்கு தான் கொடுக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே போக விடாமல் தடுக்கிறது, மேபி போகாமல் இருக்கும் போல். அதனால தான் வந்து ஹீட் சிங் ரொம்ப சின்னது. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர்டு வந்து ஒரு கிளாஸ் டி டைப்பு. இந்த கிளாஸ் டி டைப் பார்த்தீங்க அப்படின்னா இனி அடுத்த ஜென்ரேஷனாக ஆளப்போதுன்னு கூட சொல்லலாம். ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் வந்து இந்த கிளாஸ் டி போர்டை வந்து நான் மும்முரமாக வீடியோ பண்ணலான்னு இருக்கேன். இதை பற்றி நான் உங்கள் கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். கிளாஸ் டி போர்டு வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி அது நல்லா இருக்குது, எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்த சொல்லுங்கள். கம்ப்யூட்டர் செட்டப்புக்கு யூஸ் பண்ணக்கூடிய 2.1 செட்டில் யூஸ் பண்ணலாம். DIY ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஸ்பீக்கர் அவுட்புட்டும் போகிறதும் தெரியாது, ஆம்பிளிஃபையர் ஸ்பீக்கர் எங்கே இருக்குதுன்னு கூட நம்ம சைடில் வச்சா போதும். இது வந்து ஒரு 8 இன்ச் சப்வூஃபர் யூஸ் பண்ணலாம். சொல்ல மறந்துட்டேன், இது எத்தனை ஓம்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணோம்னா 4 ohms and 8 ohms. நீங்கள் நினைக்கலாம் நிறைய போர்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இப்போ டிரான்சிஸ்டர் பேஸ்ட் ஆம்பிளிஃபையர்லாம் பார்த்தீங்கன்னா 4 ohms தான் சப்போர்ட் பண்ணணும், 8 ohms சப்போர்ட் பண்ணும். ஆனால் அது வந்து சர்க்கியூட்டோட டிரைவர் சர்க்கியூட்டை பேஸ் பண்ணது. ஸோ இதோட சர்க்கியூட் பார்த்தீங்க அப்படின்னா 4 ohms and 8 ohmஸ்க்கான ஆப்ரேஷனில் இயங்கக்கூடியது. இங்கே பார்த்தீங்கன்னா ஈஸியாக கொடுத்துருக்கான். அவுட் ப்ளஸ்ஸு, அவுட் மைனஸு, பேஸ் ப்ளஸ்ஸு, பேஸ் மைனஸு, இன்புட் கொடுக்க போகிறோம் இங்கே, பவர் கொடுக்க போகிறோம் இங்கே, அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ இது வந்து ரொம்ப பிகினராக இருக்கவங்க கூட ஈவன் வந்து நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ப்ரோ, என்னால் வந்து ஒரு 2.1 செய்ய முடியும்னா இந்த போர்டு வச்சு நீங்கள் செய்யலாம். ஆன்லைனில் வந்து ரேட் அதிகமாக இருக்குது. நீங்கள் ஆஃப்லைனில் செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ரேட் கம்பேர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஏன்னா
எல்லா பக்கம் ஒரே ரேட் இருக்காது. ஸோ அதனால் சொல்கிறேன். இந்த போர்டு பற்றின விஷயங்கள் வந்து நான் பேசிக்காக சொல்லியிருக்கேன். ஏன்னா இது வந்து நான் சொன்ன இதுக்கு முன்னாடி விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து அதன் மெயின் டார்கெட் பாயிண்ட்டு. அது உங்களுக்கு அவசியம் நீங்கள் முழுமையாக பார்த்து முடியுங்க. அதில் ஏதாவது நோட்டபிள் பண்ணுற மாதிரி இருக்குன்னா உங்கள் மைண்டுக்கும் சரி உங்களோட அடுத்த ஜென்ரேஷனுக்கும் உங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. கிளாஸ் டி அப்படின்றது இதோட இல்லை, இன்னும் நிறையா இருக்குது, அடுத்தடுத்து வரப்போகுது. ஸோ இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும், பார்க்கணும் விருப்பப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த எலக்ட்ரிக் டிராஃபிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குறிப்பாக நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. என் பேரை மறந்துடாதீங்க. என் பேர் தமிழ் பிரியன். சரிங்களா? நான் தமிழில் பேசுகிறதுனால தமிழ் சொல்ல நினைக்கிறேன்னா என் ஃபுல் நேம் தமிழ் பிரியன். ஸோ ஓகேங்கிட்டப்ப பெருமையாக இருக்குது உங்கள்கிட்ட இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து கன்வே பண்ணியிருக்கேன். நிறையா பேசுகிறேன். ஓகே கைஸ், அதை வீடியோவில் பார்ப்போம். அதுவரை உங்களது விடைபெறுவது தமிழ். இங்கே எலக்ட்ரிக் டிராஃபிக் சேனல் கேமராமேனுடன் உங்கள் தமிழ் விடைபெறுகிறோம். பாய்.